السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا دخلتم بيوتا فسلموا على أهلها. قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய அவசியமான தேவைகள் உணவு, உடை, அப்புறம் இருப்பிடம் என்று சொல்லப்படக்கூடிய வீடு என்பது மனிதனுடைய அடிப்படையான தேவைகளில் ஒன்றாக இருக்கிறது. அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும், வீட்டில் உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வெளியிலிருந்து வீட்டுக்கு வருபவர்கள் எவ்வாறெல்லாம் வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். வீடு என்பது இபாதத் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இபாதத் இல்லாத, வணக்க வழிபாடுகள் இல்லாத வீடுகள் மண்ணறைக்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா, உங்களது வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள்னு சொன்னார். மண்ணறைகளிலே எந்த இபாதத்தும் வணக்க வழிபாடுகளும் நடக்காது. அப்போ அதுபோல எந்த வீட்டிலாவது வணக்க வழிபாடுகள் இல்லை, தொழுகை இல்லை, குர்ஆனுடைய திலாவத் இல்லை, திக்ர் இல்லை, இறைவனுடைய சிந்தனை இல்லை என்று சொன்னால் அந்த வீடு மண்ணறைக்கு சமமானது. எனவே வீடுகள் என்பது இபாதத்துக்கள் நிரம்பியதாக, வணக்க வழிபாடுகள் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறகு வீட்டிற்குள்ளே நுழையும் போது சலாம் சொல்லி கொள்ள வேண்டும். சலாம் சொல்லி அனுமதி கேட்க வேண்டும். வீட்டில் யாருமே இல்லாவிட்டால் கூட சலாம் சொல்ல வேண்டும். இப்போ சல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டுக்காரர்களுக்கு முதல்ல சலாம் சொல்லணும். சலாம் சொல்லி அனுமதி கேட்டு அனுமதி தரப்படாவிட்டால் உள்ளே போகக்கூடாது. அனுமதி கேட்கறதுக்குன்னு சில முறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அனுமதி கேட்கும்போது தான் யார் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருத்தர் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாருப்பா வெளியிலன்னு கேட்டாங்க. நான் தான் என்று சொன்னார். இந்த நான் என்ற வார்த்தையை வைத்து முற்றிலும் வந்திருப்பவர் யார் என்று கண்டுபிடித்து விட முடியாது. குரல் பரிச்சயம் இருந்தால், அடிக்கடி கேட்ட குரலாக இருந்தால், வந்து போகக்கூடிய மனிதராக இருந்தால் ஒருவாறு கணித்து கொள்ள முடியுமே ஒழிய மற்றபடி அந்த நான் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நான் நான் என்று சொல்கிறார் என்று வெறுத்ததைப் போல அந்த மனிதத்திலே கடிந்து கொண்டாங்க. சரி, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லை காண வருகிற போது அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உமர் வந்திருக்கிறேன், உமர் உள்ளே வரலாமா? தான் யார் என்பதை அவர்கள் தெரியப்படுத்தி விடுவார். இதுதான் உள்ளே அடுத்தவருடைய வீட்டிலே நுழைவதற்கான வழிமுறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்திருக்கிறார். முஸ்லிம்களுடைய வீடு எப்போதுமே அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது எப்போதும் எல்லோரும் எல்லா நேரத்திலும் உள்ளே நுழைந்து விடும்படியான சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. யார் வந்தாலும் அனுமதி கேட்டு, குறிப்பாக சலாம் சொல்லி வர வேண்டும் என்கிற சூழ்நிலையில் அந்த வீட்டை வைத்திருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது. பொதுவாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சந்தித்தால் சலாம் சொல்வது, விருந்துக்கு அழைத்தால் பதில் சொல்வது, உபதேசம் செய்ய கேட்டால் உபதேசம் செய்வது, அவர் நோயுற்றால் அவருக்கு ஆறுதல் சொல்வது, தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பகரமாக யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்வது, அவர் இறந்து விட்டால் அடக்கம் செய்வது என்கிற இந்த 6 கடமைகள் சக முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கிறது என்கிற செய்தியை நபித்தோழர் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க தருகிறார்கள். முஸ்லீமிலே இது இடம்பெற்றிருக்கிறது. அந்த சலாம் சொல்வதில் கூட சில முறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. சிறியவர் பெரியவருக்கு, நடப்பவர் இருக்கக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடியவருக்கு, வாகனத்தில் வருபவர் கீழே இருப்பவருக்கு, இப்படியெல்லாம் சலாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. இதையும் அபூ ஹுரைரா தான் அறிவிக்கிறாங்க. மாற்றி சொன்னால் ஒன்றும் தப்பு கிடையாது. சிறியவர் பெரியவருக்கு சொல்ல வேண்டும், பெரியவர் சிறியவருக்கு சொல்லக்கூடாது என்று சொன்னாங்க, சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு முன்கூட்டி சலாம் சொல்லிவிடுவார்கள்.
சலாம் சொல்வதிலே யார் முந்திக் கொள்கிறாரோ அவர் பெருமை விட்டு நீங்கியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார். இந்த நபிமொழியில இன்னொரு செய்தி இருக்கிறது. என்னன்னா, யாருக்காவது பெருமை இருக்குன்னா அந்த பெருமை மாற்றப்பட வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அவர் முந்திக் கொண்டு சலாம் சொன்னால் போதும். யாரை பார்த்தால், அதாவது சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அரஃப்த வமன் தாரிஃப், அதாவது ஒருவரை வாழ்த்துவது அல்லது அவருக்கு சுபச்சோபனம் சொல்வது என்பது மனித பண்புகளில் உள்ளது என்று சொன்னாலும் தெரிந்தவர்களுக்கு தான் சொல்லும், தெரியாதவங்கள்ட்ட போய் பேசவே மாட்டோம். ஆனால் இந்த இஸ்லாமிய காணிக்கை இருக்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது மன் அரஃப்த வமல்லம் தாரிஃப், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வது என்று சொல்வார். அப்சு சலாம் பைனக்கும், நீங்கள் சலாமை பரப்பிக்கொண்டே இருங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். இப்போ இஸ்லாமிய அந்த கலாச்சாரத்திலே வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும், சலாம் சொல்லி உள்ளே நுழைய வேண்டும், அந்த வீட்டிலே இபாதத் செய்யப்பட வேண்டும், அந்த வீடு அமைதியாக திகழ வேண்டும், அந்த வீட்டிலே கற்றுக் கொடுத்தல் நடக்க வேண்டும், பிரார்த்தனை நடக்க வேண்டும், ஒன்றாக உணவருந்தக்கூடிய ஒரு சூழல் என்றைக்கு எப்போதாவது ஒரு முறை இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் எப்போதாவது ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து உணவருந்தக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும். மிக குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லொழுக்கங்களை படித்து கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக அந்த வீடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஆகச் சிறந்த அன்பளிப்பு, பிள்ளைகளுக்கு எது வேண்டுமானாலும் செய்வார்கள், பணம் கொடுப்பார்கள், பங்களா கொடுப்பார்கள், வாகனம் கொடுப்பார்கள், எத்தனையோ விதமான உலகிய ஆதாயங்களை உலகிய லாபங்களை அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். ஆனால் அந்த எல்லா விஷயங்களை விட மிக உயர்ந்த சொத்து என்பது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லொழுக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. அதை கொடுக்கக்கூடிய இடமாக அந்த வீடு இருக்க வேண்டும். எனவே நம்முடைய வீட்டை நாம் இதுவரைக்கும் எப்படி பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம், எந்த இடத்திலே நாம் சருகி போகிறோம், எந்த இடத்திலே பொருந்தி போகிறோம் என்று கணித்து நம்முடைய வீட்டை இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அத்தகைய தௌஃபீக்கை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.